தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தாழ்நிலையில் உள்ளவருக்கோ, தாழ்மையில் இருப்பவர்களுக்கோ, மனத்தாழ்மை ஆடையாய் அணிந்து கொண்டவர்களுக்கோ, மனத்தாழ்ச்சி ஆடையென உடுத்தி கொண்டவர்களுக்கோ, 1 பேதுரு 5:5 வாசிப்பது போல மனத்தாழ்ச்சி ஆடையை அணிந்து கொண்டவர்களுக்கோ என்ன செய்கிறாரு? கடவுள் அவர்களை கருணை காண்பித்து உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மாட்சிமையிலும் மகிமையிலும் பங்கு கொள்ள வழி செய்கிறார். நம்மை சீர்படுத்துகிறார். இறை வார்த்தை வழியாக நம்மை சீர்படுத்துகிறார். விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியினால் நமக்கு வல்லமை கொடுத்து வலிமையுள்ளவர்களாய் மாற்றுகிறார். யாருக்கு? மனத்தாழ்மையோடு வருகிற பிள்ளைகளுக்கு. ஆகவே மனத்தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொண்டு அவருக்கு முன்பதாக தண்டனெடுத்து பணிந்து அவரை வணங்கிக் கொள்வோம். மேட்டின்மைக்கும் செருக்குக்கும் ஆணவத்துக்கும் அகம்பாவத்துக்கும் இடம் கூடாதபடி ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். கடவுள் நம்மை உயர்த்துவார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.